வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட் மேட்ரிக் இருக்குது, கேட்டகரி வைஸாக ஆல் இந்தியாவில் எத்தனை சீட்டு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5 எவ்வளோ இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி 92 பாயிண்டில் எத்தனை சீட்டு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் நம்ம அப்படிங்கிறதையும், ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 2022, 23 எவ்வளோ கட் ஆஃப் போட்டிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு ரவுண்டு 1. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரை ரவுண்டு 1 2022, 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும், 92.5% எத்தனை கட் ஆஃப் 2022, 2023 முடிஞ்சிருக்குதுங்கிறத முழு விவரத்தையும், எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, 7.5க்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி 92.5க்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, கேட்டகரி வைஸாக பார்ப்போம். நம்ம சேனலை பொறுத்தவரையில் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் போட்டிருக்கோம். எம்எம்சி, திருநெல்வேலி, ஸ்டான்லி, மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அப்படிங்கிற எல்லா காலேஜையும் போட்டிருக்கோம். ப்ரைவேட் காலேஜையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணிக்கிடுங்க. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. இது டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு வருஷத்துக்கு 150 சீட்டு ஃபில் பண்ணுறாங்க. இது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் இயங்குது. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா ரேங்கு 301வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கு 32வது ரேங்கில் இருக்குது. இது ஆவரேஜாக திண்டுக்கலை பொறுத்தவரையில் 500 பேஷண்ட் வர்றாங்க. ஆவரேஜாக இதுலேருந்து கூடும் குறையும். ஒரு ஆவரேஜாக 500 பேஷண்ட் வர்றாங்க. 100 பெட்டு சராசரியாக இருக்குது. இதில் 15% திண்டுக்கலை பொறுத்தவரையில் ஆல் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 85% தமிழ்நாடு தான் ஃபில் பண்ணுது. இந்த 85% எப்படி ஃபில் பண்ணுதுன்னா, ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்குது. இந்த ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5 92.5 எல்லா கேட்டகரியும் உள்ளடங்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸரிஸ்மேன் அப்படிங்கிற எல்லா கேட்டகரியும் ஸ்பெஷல் கோட்டாக்குள்ள உள்ளடங்கும். இப்போ ஃபீஸை பொறுத்தவரையில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,083 ரூபாயும், அதர் கம்யூனிட்டி அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசிக்கெலாம் 18,083 ரூபாயும் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதர்ஸுக்கு மற்றது பிசி, பிசிஎம், எம்பிசி, ஜெனரலுக்கு 6,000 ரூபா எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீஸை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் 2,000 ரூபா எடுக்கிறாங்க. லைப்ரரி ஃபீஸை எல்லாத்துக்கும் 1,000 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெபாசிட்டை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் 1,000 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வித் ஜிஎஸ்டி 7,483 ரூபா எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க. எல்எஸ்சி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபா எடுக்கிறாங்க எல்லா கேட்டகரிக்கும். யூத் ரெட் கிராஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லா கேட்டகரிக்கும். இதர ஃபீஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லா கேட்டகரிக்குமே. ஃப்ளாக் டே 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லா கேட்டகரிக்குமே. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,083 ரூபா. ஏன்னா இதில் டியூஷன் ஃபீஸு கிடையாது இந்த கேட்டகரிக்கு. மற்ற கேட்டகரி டியூஷன் ஃபீஸ் 6,000 ரூபா எடுக்கிறனால மொத்தம் 18,083 ரூபா வருது. இப்போ சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். எத்தனை சீட்டுக்கு ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% இருக்குது. 15% இருக்குது. இந்த 15% பொறுத்தவரையில் அன்ரிசர்வ்க்கு 10 சீட்டும், அன்ரிசர்வ் பிடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், ஓபிசிக்கு 6 சீட்டும், எஸ்சிக்கு 4 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும், மொத்தம் 23 சீட்டு வருது. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 150 சீட்டில். அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ ரிசர்வேஷன்னா, இது 92.5% உடைய ரிசர்வேஷன் தான். ஓசியை பொறுத்தவரையில் 37, பிசியை பொறுத்தவரை 31, பிசிஎம்மை பொறுத்தவரை 3, எம்பிசியை பொறுத்தவரை 25, எஸ்சியை பொறுத்தவரை 16, எஸ்சிஏயை பொறுத்தவரை 4, எஸ்டியை பொறுத்தவரை 1, மொத்தம் 117 சீட்டு 92.5% கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணும்.
அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா பொறுத்தவரை 23 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எம்சிசி ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணும். இதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் 10 சீட் இருக்குது. இந்த 10 சீட் எப்படி இருக்குன்னா, ஓசியில் வந்து 3 சீட் கொடுத்துருக்காங்க, பிசியில் 3 சீட் கொடுத்துருக்காங்க, எம்பிசியில் வந்து 1 சீட்டு கொடுத்துருக்காங்க, பிசிஎம்மில் 1 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சியில் வந்து 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல இப்போ 2023 பொறுத்தவரை சீட் அலாட் பண்ணலை, எஸ்டிலே 2023 பொறுத்தவரை சீட் அலாட் பண்ணலை. டோட்டலாக வந்து 7.5க்குன்னு 10 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவுடைய கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னா 2023 2022 இது ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான் இந்த நம்ம போடுறது. 612 ஜெனரலில் முடிஞ்சிருக்கு 2022, 626 2023 முடிஞ்சிருக்கு, 14 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ஓபிசியை பொறுத்தவரை 2022 610 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 625 2023 முடிஞ்சிருக்குது, 15 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 605 2022, 615 2023 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 495 2022, 516 2023 21 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரை 459 2022, 474 2023 15 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 7.5ல் எவ்வளோ முடிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். இது ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான். 2022 2023 ஓசியில் வந்து எந்த சீட்டுமே போடலை. அதே மாதிரி பிசியில் வந்து 290 2022, 379 2023 89 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியில் 318 2022, 395 2023 77 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 2023க்கு எதுவுமே போடலை. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 261 2022, 351 2023 91 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயில் 2022 2023 அலாட் பண்ணலை. எஸ்டிலே 2022 2023 எந்த சீட்டும் போடலை. அதே மாதிரி 92.5% எத்தனை சீட்டு வந்துருக்குன்னு பார்ப்போம். ஜெனரலில் பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டுமே போடலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 543 2022, 568 2023 25 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 508 2022, 542 2023 34 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 520 2022, 551 2023 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 411 2022, 461 2023 42 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 361 2022, 399 2023 38 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 321 2022, 361 2023 அதே மாதிரி எஸ்சிஏயில் இது பிஹெச்சில் 2022 எந்த சீட்டு போடலை. 2023 பொறுத்தவரையில் 119 முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து ஆவரேஜான டிஃப்ரெண்ட் தான், எல்லா காலேஜிலும் டிஃப்ரெண்ட் தான் இதில் இருக்குது. 2022 2023 இடையில் இதில் வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப் நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது 2023 1 கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ப்ளஸ் ஒரு 15 மார்க் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி 7.5ல் வந்து இது ஆவரேஜான தான், எல்லா காலேஜில் உள்ள கட் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ 89 பிசியை பொறுத்தவரை, எம்பிசியை பொறுத்தவரை 77, எஸ்சியை பொறுத்தவரை 90 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. இதில் நம்ம பிசி எம்பிசி பிசிஎம்மை பொறுத்தவரை 420 ப்ளஸ் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்தவரை 400 ப்ளஸ் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் 7.5 பொறுத்தவரையில். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்பீட்டர் ரிப்பீட்டர்னு எல்லோரும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கட் ஆஃப் வந்து வருஷம் கூடிக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் நம்ம எப்படி தான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் ஜெனரலுக்கு 14 டிஃப்ரெண்ட் இருக்குது,
ஓபிசிக்கு 15 டிஃப்ரெண்ட் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 10 டிஃப்ரெண்ட் இருக்குது, எஸ்சிக்கு வந்து 21 டிஃப்ரெண்ட் இருக்குது, எஸ்டிக்கு வந்து 15 டிஃப்ரெண்ட் இருக்குது 2022 2023 கிடையில. இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஒன்னுடைய கால்குலேஷன் 2023 எடுத்துக்கிட்டு இதை விட ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இந்தியா கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மார்க் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவுடைய மார்க்கை எய்ம் பண்ணுங்கள். அதில் தவறிட்டாலும் 1-2 மார்க் தவறிட்டாலும் தமிழ்நாடு கோட்டாவில் கிடைக்கும். மேக்ஸிமம் ஆல் இந்தியா கோட்டாவில் மார்க் எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம கவுன்சிலிங்கில் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.